இந்த ரெயின்போ காலனி கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கியா? 4 பேரையும் சீக்கிரம் ஒத்துக்குவீங்க. இல்லை சார், அவனுக்கு ஒன்றுமே சாப்பிடல. அவனுங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை ஃப்ரேம் பண்ணுறது தான் ஈஸின்னு நினைக்கிறேன். அவ்வளோ அடிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு நல்ல காயம் வரப்பட்டிருக்கு. வெளியில் போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டா? சாப்பிடாம இருக்கிறானுங்க, அடித்து செத்து போயிட்டா. అక్కడికి వెళ్ళి నిల్చోండి. மூணு நாளாக எதுவுமே சாப்பிட்லையாங்க? யார் அந்த மாதிரி ஐடியா கொடுத்தது? இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்கன்னா இவனுங்களை ஒத்து வைக்க முடியாதியா? அனுப்பிடு, போங்க. రే పొమ్మంటున్నారా? பாய் ஹோட்டலில் பணம் வாங்கி கொடுத்துட்டு அடிக்கலன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பு. சார் எப்படியாவது பேசி முடிச்சு கொடுத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சாரை பார்த்து பேசி. யோ சென்ட்ரி சார் சார் பேரை சொல்லி ஹோட்டலில் சரிங்க சார். இவனுங்களை சாப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டு போக சொல்லு. என்னடா சாப்பிடாமலே இருந்து நினைச்சதை சாதிச்சிட்டீங்களே? போங்க போங்க, பின்னாலே வந்து காசு வாங்கி தரேன். சொன்னா கேளுக்கா. అన్నా ఈయన కాస్త మంచోడే అనిపిస్తోంది. வணக்கம் சார். போய் வாங்கிக்கப்பா. இக்பால் பாய் சார். இன்ஸ்பெக்டர் அந்த பசங்க கிட்ட 2000 ரூபாய் கொடுக்க சரிங்க சொன்னாங்க. சார். థ్యాంక్స్ అన్నా. స్టేషన్కి వెళ్ళి సంతకం పెట్టి తిన్నగా ఊరికి వెళ్ళిపోదాంరా. ఆ అమ్మాయిని కూడా తీసుకెళ్దాం అనుకుంటున్నాను. మావా బాగా ఆకలేస్తుంది, ఇక్కడే తినేసిపోదామా? అన్నా ఇక్కడ కొంచెం పోయాలా? ఈ రక్తం చికెన్ లెగ్ పీస్. முத நாளே நான் சொன்னபடி கேட்டிருந்தா எப்போவோ வேலை முடிஞ்சிருக்கும். సార్ రెండయ్యా వచ్చి సంతకం పెట్టేసి వెళ్ళండి. సరే సార్. డబ్బులు ఇవ్వమన్నాను, ఇచ్చారా? తీసుకున్నాం సార్. సార్ అక్కడ తిన్నాం సార్. పళ్ళు లేవు కాబట్టి ముక్కలు కొరకలేకపోయినాను సార్. అలాగా? కానీ బాగా తిన్నాను సార్. సార్ చిల్లర లేదని అరటిపళ్ళు ఇచ్చారు సార్, తీసుకోండి వద్దురా, సార్. మీరే తినండి. సార్ సంతకం పెట్టి బయలుదేరుతాం సార్. షాప్కి వెళ్ళాలి. వెళ్ళండి, లోపలికి వెళ్ళండి. థ్యాంక్ యూ సార్. వెళ్ళండి. హలో మేడం, ఫోన్ చేశారా మేడం? మేం చేసాం. తినకుండా
மூணு நாளாக சாப்பிடாம இருந்தவங்கள அடிக்க மனசு வரலடா, அதனால தான் சாப்பிட வச்சேன். எனக்கு வேற வழி இல்லைடா, உங்களை ஒத்துக்க வச்சே ஆகணும். நான் என்னடா பண்ண முடியும்? மேலதிகாரிக்கு ப்ரெஷர் தாங்க முடியல. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன்டா, அதுக்குள்ள நீங்களே ஒத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன பசங்களாச்சே, பாவம், இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். మేము దొంగలించలేదు సార్. இங்க வா. ரொம்ப வலிக்குதான்? பெயின் தான் இருக்கு, டேப்லெட் இச்சாரு சார். சரி, அதை எடு. சரி நீ போ. டேய், சுற்றி ஸ்கூலு வீடெல்லாம் இருக்கு, அடிக்கிறப்ப சத்தம் வரக்கூடாது. சத்தம் வந்துச்சு நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பார்த்தல்ல, நீ சத்தம் போட்டாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, அவங்களுக்கு அடி விழும். இல்லைன்னா உனக்கு மட்டும்தான் விழும். சரியா? திரும்ப. நிறுத்து நிறுத்து. దొంగలించలేదు సార్. మీరెంత కొట్టినా అదే కదా సార్ నిజం. என்னோட உள்ள தூக்கி போடுங்க. நைட்டு கடை முதலாளியை தூக்குங்க.